ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபேஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி மாதத்தில் 11ஆம் தேதி முக்கியமான நாளாக வருது. அன்று தமிழ் மாதம் குரோதி ஆண்டுடைய 10வது மாதமான தையுடைய 29ஆம் நாள். கிழமை ஆக்சுவலி அன்று செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் ரொம்பவே இந்த ஆண்டின் மிக முக்கியமான நாளாக வருது. அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஷம் நட்சத்திரமானது வருது. இந்த பூஷ நட்சத்திரம் தை மாதத்தில் வருது. தையில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தைப்பூசம் என்று அழைக்கப்படும். தைப்பூசங்கிறது சாதாரணமாக மற்ற மாதங்களில் வரக்கூடிய பூசம் கிடையாது. தையில் வரக்கூடிய பூசம் அதிபயங்கரமான பூசமாக கருதப்படுது. இந்த தைப்பூசத்தில் உருவாகக்கூடிய யோகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் தைப்பூச பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடைசி ராசியான மீன ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். மீன ராசியில் பிறந்த அத்தனை பேரும் உங்கள் ராசிக்கு தைப்பூசத்திலிருந்து சிறப்பு பலன்களாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த தைப்பூசம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா, ஆபத்தை தருமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி தைப்பூசம் முருகனுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாளாக சொல்லப்படுது. முருகனுடைய கோபமும் முருகனுடைய சந்தோஷமும் இந்த தைப்பூசத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே கிடைக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் முருகனுடைய கோபம் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும், சந்தோஷம் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயனடையலாம். ஸோ அதனால் இந்த தைப்பூச பலனை தெரிஞ்சுக்க மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலி தைப்பூசத்துடைய பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தைப்பூசத்துக்கு உண்டான சிறப்பு வழிபாடுகளும் அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம். இந்த பூச தினத்தில் குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தரும். அதனால தான் தைப்பூசத்தில் குரு வழிபாடு செய்யணும் என்கிறது அழுத்தமாக சொல்லப்படுது. தைப்பூசத்தில் இன்னொன்று என்னென்னா பழனியில் ரொம்ப விசேஷம். பழனிலலாம் காவடி எடுத்து பக்தர்கள் வழிநடுக்க முருகனை நினைத்து பாடியபடி வருவாங்க. அந்த பாடல் காவடி சிந்து. ஆக்சுவலி தைப்பூசத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் இந்த பாடல்கள் பாடி கேட்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். அதனால் நீங்கள் பழனிக்கு பக்கத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக பார்க்க மறக்காதீங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது எந்த மாதிரியான சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காதவங்க நீங்கள் பண்ண கமெண்ட் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலி தைப்பூசத்தில் முருகன் மட்டும் கிடையாது, சிவ ஆலயங்களில் சிவனையும் வழிபாடு செய்யலாம். சிவனையும் வழிபாடு செய்திங்கன்னா இந்த நாளில் கணவன் மனைவியிடையே அன்பு அதிகரிக்கும், பிரியாத வரத்தை பெற முடியும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நாளில் உங்கள் ராசிக்காரங்க சிவனையும் வழிபாடு செய்யுங்க. ஆக்சுவலி நவக்கிரகங்களில் வாயு பகவான், வருண பகவான், அக்னி பகவான் இந்த 3 பகவானும் ஈசனுடைய அதிக சக்தியை உணர்ந்த நாளும் இந்த நாள் தான். ஏன்னா இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி ஈசன் இருக்கிறான் என்பது உணர்த்தப்பட்ட புண்ணிய நாள் பூச நட்சத்திரம். தையில் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம். அதனால் தைப்பூச நன்னாள் இன்னும் சிறப்பாக இருக்குது என்று இதனாலேயே கூட சொல்லலாம். அப்புறம் தை மாத பௌர்ணமி பூச நட்சத்திரம் கூடி வரும்போது நம்மளால் முடிஞ்ச சிறப்பு வழிபாடுகள் செய்வது தைப்பூசத்துடைய முக்கிய நிகழ்வாக நமக்கு மாறும் என்று சொல்லப்படுது. அதே போல் சனி பகவான் தொடாத கடவுள் முருகன். சனியுடைய ஆதிக்க நட்சத்திரம் பூசம். இதனால் முருகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தைப்பூச நாளில் விழாவானது எல்லா கோவில்கள்லேயும் எடுக்கப்படுது. தைப்பூசத்தில் நீங்கள் பழனிக்கு போக முடிஞ்சால் பழனி முருகனுடைய அபிஷேக ஆராதனை தரிசிங்க. இதனால் உங்களுடைய சகல பாவங்களும் தீரும். மேலும் இந்த நன்னாளில் சுப காரியங்கள் செய்தால் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கும். வேண்டியதை கூட கொடுக்கக்கூடிய இந்த திருநாளில் முருகப்பெருமானுக்கு நீங்கள் விரதம் இருந்து கூட வழிபாடு செய்யலாம். எந்த தடங்களின்றி உங்கள் வேலை சுபமாக முடியும். நீங்கள் இதை பழனி முருகன் கோவிலில் நினைத்து செய்யணுங்கிறது கூட கிடையாது. பக்கத்தில் எந்த முருகன் கோவில் இருந்தாலும் அந்த முருகனை நினைத்து கூட செய்யலாம்.
எப்படி செய்தாலும் முருகனுடைய அருளால் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்தே தீரும். அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இதுதான் தைப்பூச மகிமையுடைய சிறப்பு. இந்த தைப்பூச மகிமையுடைய சிறப்பை இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த தைப்பூசத்துடைய மகிமையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். மீன ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்குங்க. மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த தைப்பூசத்தில் நீங்கள் கற்பனை வளமும் கலையார்வமும் மிக்கவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு நட்பிற்கு முக்கியத்துவம் அளித்து நட்புக்கு முதல் இது கொடுத்து செயல்பட வேண்டும். அப்படி இருந்தீங்கன்னா தான் இந்த தைப்பூசத்திலிருந்து உங்கள் விருப்பங்கள் கைகூடும். ராசிநாதன் சஞ்சாரம் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபட வைக்கும். இதனால் உங்கள் ராசிக்கு காரியங்கள் மேக்சிமம் அனுகூலம் உண்டாகும். அப்புறம் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மனதில் கூட ஒரு வகையான திகிரியை உண்டாகும். தனாதிபதி செவ்வாயுடைய சஞ்சாரம் உங்களுக்கு வலுவாக இருக்கிறதன் மூலிமா பணவரவு உங்களுக்கு குறைய செய்யும். பணவரவு குறைவாக இருக்கிறதுனால பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்தில் பாதிப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். அப்புறம் உங்களோட தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை உங்களுக்கு பார்க்குறாரு. இதன் காரணமாக தொழில் வியாபார தொடர்பாக மீனராசிக்காரங்களுக்கு பயங்கரமான திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். எல்லாத்துக்கும் மேலே வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீரென பண தேவை ஏற்படும். அந்த பண தேவையை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வியாபாரத்தில் கடன் வாங்குற மாதிரி கூட ஏற்படும். ஸோ தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் வேலையை செய்கிறதுக்கு முன்பு அது பற்றி அதிகம் யோசிக்கணும், யோசித்து செயல்படணும். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அதாவது பிரச்சனை இல்லாமல் இருக்க எந்த வேலையை செய்கிறதுக்கு முன்பு அதை பற்றி அதிகம் யோசித்து செயல்படணுங்கிறது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் சிலருக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கலாம். அந்த புதிய வேலை கிடைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த வேலையில் இறங்குங்க. இது உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும். பிள்ளைகள் கூட ஆக்சுவலி உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும். உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படும். நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமை உங்களுக்கு அகலும். ஆக்சுவலி பெண்கள் மீனராசிக்காரங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் பண தேவை உண்டாகலாம். அந்த பண தேவை உண்டாகிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் எல்லாமே பண்ணணும். அதாவது அது தேவையான பண தேவையாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் செலவு பண்ணணும், கடனும் வாங்கணும். இது பெண்கள் மீனராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் கலைத்துறை சேர்ந்தவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் சுமூகமாக முடிவு வரும். வீண் முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. எதையோ ஆராய்ந்து முடிவுகள் எடுக்கணும், அப்போ தான் நல்லது. வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்படணும், அப்போ தான் உங்களுக்கு நன்மையானது கிடைக்கும். பணவரவு கூட தாமதப்படுவது சரியாகும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்க்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமானது தாமதப்படும். அது மட்டும் இல்லாமல் பழைய பாக்கிகள் வசூலாவதில் மெத்தனை காணப்படும். எந்த ஒரு வேலையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டியது இருக்கும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பது நல்லது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்க்கிறது உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது, இல்லைனா ஆட்டங்கன்றோ. அப்புறம் மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும்.
திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்துக்கு உதவும். திறமையோடு காரியங்கள் செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் நினைத்த மாதிரி உங்களால் சாதிக்க முடியும். ஸோ முழுமையாக தைப்பூசத்துலேருந்து நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.